செல்லப்பிராணி அதெல்லாம் வளர்த்துருக்கீங்களாண்ணே? மாடு, ஆடு, கோழி? நானே ஒரு செல்லப்பிராணி. எதனால? உங்களை யார் அப்போ வளர்க்குறா செல்லமா? ரொம்ப செல்லமா உங்களை? உங்கள் ஒய்ஃபா? எங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு என் பசங்க கூட தான் என்னை வளர்க்குறாங்க. ஆனால் உங்கள் பசங்களாம் கேட்டிருக்காங்களா குட்டி ஏதாவது ஒரு அப்பா நாய்க்குட்டி வாங்கித்தாங்க, அந்த மாதிரி ஒரு பெட் அனிமல் வாங்கித்தாங்கப்பா? குழந்தைங்க கேட்பாங்கல்ல. இப்போ வந்து காலா குட்டான 2 நாய்க்குட்டி எங்கள் பாப்பா சூப்பர் ஆத்திவிக்கா பொண்ணுக்கு ரொம்ப இது. ஆனால் நானே சொன்னேன், இதெல்லாம் இது பண்ணக்கூடாது, சின்ன குழந்தை நாய்க்குலாம் பழுக்குதுன்னா. இப்போ நான் ஊருக்கு போனேன்னா நான் போய் என் பொண்ணை இது விட்டாலும் ஆவணம் குலைக்குது. அதனால் அது ஒரு பாதுகாப்பாக என் பொண்ணு அடிக்கும், அதை வீண்ட்டு அப்படியே குழந்த மாதிரி நிற்கும். அது பாவம் இவ்வளோ வெயிட் இருக்கும். என்ன ஏய் போடா போ எங்கள் அப்பாடா அப்படின்னு அதுவும் அருமைப்படுத்தி வைக்குது என்ன. அதனால் யாராவது போய் என் பொண்ணை வந்து கைப்பிடிச்சோ இல்லை இது பண்ணாலும் ஆண்டு குலைச்சிட்டு வரும். அதனால் ஒரு பாடி கார்டு மாதிரி இந்த 2 நாய்க்குட்டி. சினிமாவில் வந்து நிறைய நம்பகத்தன்மான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, சில பேரை ரொம்ப நம்பினேன், அவங்களாலே சில நேரங்களில் ஒரு பின்னடைவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நிறைய நீங்கள் அந்த மாடுகள் கூட வாயில்லா ஜீவன் கூட பழகிருப்பீங்க. எந்த அளவுக்கு அவங்க பெட்டராக தோன்றாங்கப்பா? மனுஷ பையன்களோட இதுங்களே எவ்வளோ பெட்டருப்பா. இல்லை, அவர் சார் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி வந்தவன் தான் ஊரில். அது மாதிரி நம்மள்டே மாடெல்லாம் இருந்ததுன்னா அப்போலேருந்தே ஒரு மாடுங்கிறது ஒரு பாசம் இருக்கும்ல. நம்ம திடீர்னு போய் மாட்டோட பழகலை. இப்போ மாட்டுக்கிட்டே எப்படி பழகணும்னு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால இப்போ இதில் எனக்கு இந்த மாடோட பழகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பெரிய ஒரு கஷ்டமாக இல்லை. இது பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்தோடனே மாடு டக்குன்னு ஒரு ஓடு போட்டுச்சு இடுப்பில் அப்படின்ட்டு. இதுதான் மாடு அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 நாளில் கொஞ்சம் பழகி அது எப்படி பழகணும்னு பழகிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மாடோட பண்ணுறேன். என் வீட்டில் நாய்க்குட்டிங்க இருக்காங்க, ஒரு 5 நாய்க்குட்டி இருக்காங்க. ஸோ எனக்கு அனிமல்ஸோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான். ஸோ அதெல்லாம் தைரியமாக போயிட்டேன், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மூக்குனா கயிறு இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சி நானும் அவனை மட்டும் நடந்து வரணும். ஃபர்ஸ்ட் டே அந்த அளவுக்கு பெருசாக பழகலை. நான் நடந்து வரும், அந்த கயிறு லைட்டாக அவனுக்கு சிலுத்துக்குச்சு. அதெல்லாம் எப்படி அந்த சிலுப்பு வாங்கல அப்படி பண்ணால் அது இடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் அதுக்கப்புறம்லாம் ஆக்ஷன் சொன்னால் அவர் வருவார், கட்டுன்னு சொன்னா நின்றுவார். அவர் அவ்வளவு ட்ரெயின் ஆகிறான். அந்த மாடு சூப்பரா பண்ணா. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள். 1 நாளே போய் அந்த இடத்துல நின்னுக்கும். ஆமா அப்படியா? 1 மோர்னு சொல்லாமே இருந்தா கூட மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடு போய் அங்கே நின்னுக்கும். இந்த படத்தில் ஒரு ஷாட் இருக்கு, கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் ஏங்க அதெல்லாம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்ஷன் பண்ண உடனே அதை பண்ணிச்சு அந்த மாடு. 2 மாடு தான் அந்த கதையே. அந்த 2 மாடு ஒன்றா பிறந்து அது எப்படி ஜாயின் பண்ணுது, அது 2 இடத்துல வளர்ந்து, இதுதான் அந்த படத்தோடது. அந்த கடைசி அந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணாலே ஒரு மாடு பண்ணுமா அப்படின்னா அதுவாக பண்ணுறதுங்கிற வேறு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுற்றி ஆள் நிற்கிது, இதுதான் ஷாட்னு கேமரா வச்சுட்டு கேட்கும்போது ஒன்று இருக்குல்ல, அதான் அந்த ஷாட் நீங்கள் படம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபீலாக இருக்கும். அது பின்னாடி இருக்க போஸ்டரே பயங்கரமாக இருக்கும். வழக்கமாக இந்த ஷாட் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா இந்த தலைக்கு மேலே வைப்பாங்க கொம்பு. அது அந்த காலத்துலேருந்து மம்முட்டி சாருக்கு இப்போ வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் அஜித் சார், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாட்டு. ஸோ படத்தில் விமல் அண்ணனுக்கு வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாட், அப்படி கொம்பு முளைக்கிற மாதிரி? அவருக்கு பாண்டிமுனி தான் கொம்பு. அவர் கதையிலேயே பாண்டிமுனி தான் அவரோட லைஃப்பில் ட்ராவல் ஆகி பாண்டிமுனிக்காகவே ஒருத்தர் எவ்வளோ நேசிச்சாங்கிறத கதை. படம் வந்த பிறகு அப்போ சொல்லுவாங்க விமலுக்கு கொம்பு முளைத்ததான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீ என்ன புலியா?